السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه نزلا من غفور رحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் வல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு, சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபா தாபஈன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நின்று நிலவுக்குமாக ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், வாழ்விய ஒழுக்கங்களுடைய தொடரிலே நாம் தினந்தோறும் பல ஒழுக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தொடரிலே நாம் இன்று பார்க்க உள்ள மிக சிறந்த ஒரு அமல், மிக சிறந்த ஒரு செயல், நாம் செய்யக்கூடிய விஷயத்துல அதனுடைய ஒழுக்கங்கள் என்ன, எந்த அளவிற்கு இது மிக சிறந்த அமல் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட சொர்க்கத்திலே மனிதர்களை, சொர்க்கவாசிகளை நுழைய வைத்ததற்கு பிறகு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அருட்கொடை, அந்த நிஅமத்துகள் அனைத்தையும் கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் கூறுகிறான், நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், இது நிச்சயமாக உங்களுடைய ரப், மிகவும் பாவம் மன்னிப்பு அளிக்கக்கூடிய, மிகவும் கிருபை கொண்ட அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு அளிக்கப்பட்ட விருந்தாக இருக்கிறது. இந்த விருந்து அப்படின்னு சொன்னாலே பல விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரும். அதுல உணவு மிக முக்கியமானது. அப்போ இந்த விருந்து நாம கொடுக்கும் பொழுது, இதுல இந்த விஷயம், இந்த செயல் செய்யும் பொழுது முதல் விஷயம் நாம நினைவு கூறணும், இது நார்மலான ஒரு செயல் மட்டும் இல்லை. வெறும் வரோம், உணவு தரோம், நமக்கு விருந்து வைக்கிறோம், உறவினர்கள் வராங்க, ஒன்று கூடுறாங்க, இது மட்டும் இல்லாம மாறாக இந்த விருந்து கொடுப்பது என்கிற இந்த செயலை மட்டும் நாம் எடுத்து பார்த்தா தெரியும், சீரத்தாக இருந்தாலும் சரி, நபிமார்களுடைய சுன்னத்தாக இருக்குது. எப்படி நம்ம மட்டும் ரசூலுல்லாஹ் மட்டும் அவர் அப்படி பார்த்தா இல்லை, மாறாக எத்தனை நபிமார்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய பல வழிமுறைகள் ஒன்றாக இருக்கும். அந்த அடிப்படையில பார்த்தா நபிமார்களுடைய ஒரு சுன்னத் இந்த விருந்து அளிப்பதாக இருக்கிறது. இந்த விருந்து, இதை கொண்டு இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கங்கள் என்ன, இதை நாம் எப்படி பேணணும், இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி இந்த அமர்வுல பார்ப்போம். விருந்தளிப்பதுல முதல் விஷயம், முதல் ஒழுக்கம் ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத் தருவது, நம் வீட்டிற்கு பல முறை யார் வேணுமானாலும் விருந்திற்காக வரலாம். சொல்லாமலேயோ சொல்லி வச்சோ இல்லை நாம் அழைத்தோ பல உறவினர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் யார் வேணுமானாலும் நமக்கு நம்மளுடைய வீட்டிற்கு வரலாம், நாம விருந்து கொடுக்கலாம். இது பொதுவானது, இதுல எந்த நிபந்தனையும் இல்லை அவங்களா வர்றதுக்கு. ஆனா ஒழுக்கம் எங்க ரசூலுல்லாஹ் கற்றுத்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்துல நாம மற்றவர்களை அழைக்கணும்னு சொல்லி அந்த எண்ணம் வருது இல்லையா, என் வீட்டுக்கு நீங்க விருந்துக்கு வாங்க, நான் விருந்து வைக்கக்கூடிய அந்த எண்ணத்துல இருக்க, நான் அழைக்க ஆசைப்படுறேன் என்னுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ அப்படின்னா, யாரை நம்ம அழைக்கிறது, யாரை நமக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் இதுலயும் ஒழுக்கத்தை சொல்லி தராங்க. நீங்க யாரை விருந்துக்கு அழைக்கணும்,
ரசூலுல்லாஹுடைய ஹதீஸில் வருகிறது, லா துசாஹிப் இல்லா முஃமினா. நீங்க சேரணும் அப்படின்னா, நட்பு கொள்ளணும் அப்படின்னா, ஒரு முஃமின் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும்? ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, நீங்கள் சேர வேண்டும் என்றால், நட்புறவை பேண வேண்டும் என்றால், இல்லா முஃமினா, முஃமின்களை தேடி நட்புறவை கொள்ளுங்கள், சகோதரத்துவத்தை முஃமின்களிடம் பேணுங்கள். இது முதல் ஒழுக்கம். இரண்டாவது ரசூலுல்லாஹ் அவர்கள் கற்றுத் தராங்க, வலா யக்குல் துஆமக இல்லா தகி. இந்த ஒழுக்கத்தை நாம பேணணும். என்ன ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, வலா யக்குல் துஆமக இல்லா தகி. அதாவது உங்களிடம் விருந்து யார் வந்து சாப்பிடுறது, இல்ல நீங்க யாரை விருந்துக்கு அழைப்பது என்றால், இங்கே ஒரு கிரைட்டேரியா இருக்கு, இல்லா தகி, முத்தகீகளை நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய விருந்துக்கு அழைங்க. இப்ப முத்தகினாலே நம்ம போய் தேடி பிடிச்சி யாரு தொழுகையா இருக்காங்களோ, யாரு இறையச்சத்தோடு இருக்காங்களோ அவங்களதான் பிடிச்சி கூப்பிட்டு வரணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அப்படி ஒரு நிபந்தனை இல்லை. மாறாக நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள்ல யார் நல்லபடியாக இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலமாக்கள் நீங்க சொல்றாங்க, நிச்சயமாக நாம இப்படி நம்முடைய இறையச்சத்தோடு இருப்பவர்களை அழைத்து உணவு கொடுத்தாலோ விரும்பு வைத்தாலோ இது அவர்களுக்கும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விதத்துல இருக்கும். மேலும் யாரு பாவங்கள்ல மூழ்கி இருக்காங்களோ, இந்த மாதிரியான தவறான செயல்கள்ல இருக்காங்களோ, நாம அவங்களுக்கு முன் சென்று போய் அழைப்பு விடுக்காவிட்டால் அவங்களுடைய மனசுல கண்டிப்பாக இந்த ஒரு கேள்வி ஏற்படும், ஏன் இவர் எல்லாரையும் கூப்பிடுறாரு, என்ன கூப்பிடல? ஒண்ணு அவரா வந்து கேட்பாரு, இல்ல அவர் செய்த அந்த தவறு அவர் உணர்வாரு. உலமாக்கள் இந்த ஒரு நோக்கத்தை காண்பிக்கிறாங்க. நிச்சயமாக உங்க வீட்டுல வந்து சாப்பிடணும்னா அவர் அல்லாஹ்வுடைய பாதையில அட்லீஸ்ட் ஆச்சு இருக்கணும். நீங்க எல்லாரையும் பிடிச்சி இவர் நம்முடைய சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்காரு, இல்ல பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்காரு, ஆனா அவருடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தவறான விஷயங்கள், அவங்க முகத்துல ஒரு தாடி இருக்காது, இல்ல மஸ்ஜிது பக்கமே வரமாட்டாங்க, ஆனா தவறான விஷயங்கள் பக்கம் இருப்பாங்கன்னா, இந்த மாதிரியான அந்தஸ்துல பெரியவங்களா இருந்தாலுமே இவங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. இந்த காசு பணம் இல்ல பேரு இதற்காக நீங்க விருந்து அளிப்பது இது தவிர்த்து கொள்ளணும். மாறாக இந்த நட்பும் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும், இந்த விருந்தும் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். இது முதல் விஷயமாக ஒழுக்கமாக ரசூலுல்லாஹ் அவர்கள் இங்க கற்றுத்தராங்க. உங்களுடைய உணவு உங்களுடைய விருந்திற்கு முதல் பொறுப்புதார் யாரு, முதல் முஸ்தஹிக் கடமை யாருக்கு இருக்கு? இந்த மாதிரியான நல்லவர்கள், அல்லாஹ்வை இறையச்சம் கொண்டவர்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய உறவினர்கள் இருக்கும். இது முதல் ஒழுக்கம். இதே போலவே இஸ்லாம் காட்டக்கூடிய இந்த விருந்தினுடைய ஒழுக்கங்கள்ல அடிப்படையான விஷயம், இன்னும் நம்மளுடைய சமுதாயத்துல இந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்கு. ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, மிக கெட்ட விருந்து, இஸ்லாமிய அடிப்படை ஒழுக்கங்களை மீறிய விருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விருந்துல வெறும் காசு பணம் உள்ளவர்கள் மட்டுமே கலந்து கொள்கிறார்களோ, செல்வந்தர்களை மட்டுமே அழைக்கக்கூடிய இந்த மாதிரியான விருந்துகள் நிச்சயமாக இருக்கிறதிலேயே மிகவும் கெட்ட விருந்தாக இருக்கிறது. இது ஷர் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க. எப்படி? நாம விருந்து அழைக்கும் பொழுது எந்தவித பாகுபாடும் பார்க்கக்கூடாது. இவர் வந்து மிடில் கிளாஸ், இல்ல இவர் பணம் இருக்கு இவருக்கு மட்டும் நம்ம அழைக்கலாம், இல்ல இவருக்குரிய அந்தஸ்து உயர்ந்தாக இருக்கு இவர் மட்டும்தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, இந்த மாதிரியான எந்தவித பாகுபாடும் இன்றி நாம விருந்து அழைச்சா எல்லாரையும் அழைக்கணும். இதான் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, ஷர்ரு துஆமி துஆம வலீமா. அதாவது பொதுவாக விருந்து அப்படின்னு சொன்னாலே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காலத்துல வலிமாவுடைய விருந்தாக இருந்தது. இப்ப ரசூலுல்லாஹ் இந்த வலிமாவுடைய விருந்தை கருதி சொல்றாங்க, மிகவும் கேவலமான கெட்ட ஒரு வலிமா விருந்து அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுதா லஹு அல் அக்னியா. எந்த ஒரு விருந்துல வெறும் செல்வந்தர்களோ, இந்த அந்தஸ்தை படைத்தவர்களோ, வெறும் காசு பணத்துடையவர்களோ மட்டும் சேர்ந்தால் இந்த மாதிரியான கெட்ட மஜ்லிஸ் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. வயத்ரகல் ஃபுகரா, மேலும் அங்க யார் இருக்க மாட்டா, இந்த மிகவும் தேவைப்படக்கூடியவர்கள், இல்ல மிடில் கிளாஸ், இல்ல லோ மிடில் கிளாஸ் சொல்லுவோம் இல்லையா, இப்படி யாரு அல்லாஹ்க்கு பயப்பட்டு நல்ல முதத்துல வாழ்றாங்க, ஆனா காசு பணத்துல செல்வ இந்த பொருளாதார ரீதியாக கம்மியாக இருக்கிறாங்களோ, இந்த மாதிரியான நிலைமையில இருக்கக்கூடிய மக்களை இவங்க தவிர்த்துருவாங்க. இது நிச்சயமாக இஸ்லாம் காட்டக்கூடிய மிகவும் கேவலமான விருந்தாக இருக்கு. இந்த விருந்தை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. மேலும் இந்த விருந்துல எந்தவித பரக்கத்தும் இல்லை. அல்லாஹ் அக்பர். இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தராங்க. நாம செய்யக்கூடிய விருந்து, நாம வைக்கக்கூடிய விருந்துல பாகுபாடு என்கிற விஷயமே வரக்கூடாது, டிஃபரன்ஸ் என்கிற விஷயமே வரக்கூடாது. மாறாக இதை கூட நம்மளுடைய சமுதாயத்துல பார்க்கலாம், அழைத்துருவாங்க எல்லாத்தையும்,
எல்லா தரப்பினர்களையும் எல்லா நிலைமையான மக்களையும் அழைப்பாங்க. ஆனா உணவு வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் தனியான ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் இருக்கும். ஆனா யாருக்கு அந்த அந்தஸ்து படைக்கலையோ பொருளாதார ரீதியாக கம்மியா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா மிகவும் கம்மியாகவும் இருக்கும், லோ குவாலிட்டியாகவும் இருக்கும். இல்ல இடத்தையும் மாத்திடுவாங்க. இது இவங்களுக்கான இடம், அது அவங்களுக்கான இடம் சொல்லி. சுப்ஹானல்லாஹ், இது மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கிறது இஸ்லாம் காட்டக்கூடிய வழியில பார்த்தா. ஆகையால இந்த பாகுபாடு நம்ம அழைப்பதாக இருந்தாலும் சரி, அழைத்ததற்கு பின்பு நாம் அவர்களுக்கு தரக்கூடிய உணவாக இருந்தாலுமே சரி, இது நிச்சயமாக நீதியாக இந்த ஒழுக்கத்தை பேணி நாம இந்த விருந்தை வைக்கணும். சில நேரங்கள் இருக்கும், நெருங்கிய உறவினர்கள் இருப்பாங்க, திருமண நிகழ்ச்சி இருக்கும், இவங்களுக்கு கடைசியில சில பல எக்ஸ்ட்ரா டிஷ் வச்சா இது தவறான விஷயம் இல்லை. எல்லாருக்கும் பொதுவா வைக்கிறோம், மாப்பிள்ளை வீடுக்காரங்க மட்டும் இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனிச்சுதான் ஆகணும். ஏன்னா அவங்களுடைய விழா அது. அந்த நேரத்துல நாம எல்லாருக்கும் சேர்த்து வைக்கிற மாதிரி கடைசி நேரத்துல வச்சுட்டா இது ஒண்ணும் இல்லை. ஆனா இவங்க என்ன செய்வாங்க, சில நபர்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே தனித்தனியான செக்ஷன்ஸ் பிரிச்சிருவாங்க. இந்த ஏரியால இவங்க வர மாட்டாங்க, இந்த ஏரியால பணக்காரங்க இங்க எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ் அக்பர். இதை நாம தவிர்த்து கொள்ளணும், இதை நாம தவிர்க்கணும் நம்மளுடைய திருமணங்கள்ல இன்ஷா அல்லாஹ். இந்த ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கமாக இருக்கு. இதை போலவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விருந்து அளிப்பதனுடைய மிக முக்கியமான நோக்கத்தை ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, எங்க நாம இந்த விருந்தை மற்றவர்களுக்கு வெறும் உணவளிப்பக்கூடிய ஒரு விழாவாகவோ ஒரு அமர்வாகவோ பார்க்கிறோமோ, இதை ரசூலுல்லாஹ் தடுத்து என்ன சொல்றாங்க, இதுவும் நன்மையை தேடி நன்மையை எண்ணி நீங்க செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. எந்த அளவிற்குனா இதுவும் ஒரு இபாதத். நீங்க விருந்தளிப்பது கூட ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு செயல். மேலும் இது ஈமானிய ஒரு அங்கமாக இருக்கு. சுப்ஹானல்லாஹ், விருந்தளிப்பது கூட. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொற்களை கவனிங்க. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ضيفஹு. யார் அல்லாஹ் மற்றும் மறுமை நாளின் மீது ஈமான் கொள்கிறார்களோ, அதாவது அல்லாஹ் மீது ஈமான் இருக்கு முழுமையாக, மறுமை நாள் நிச்சயமாக இருக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளை கொண்டு வருவான் என்கிற ஈமான் நம்பிக்கையுடையவர்கள் என்ன செய்வாங்க, ஃபல்யுக்ரிம் ضيفஹு, இவர்களுடைய விருந்தாளிகளை நிச்சயமாக கண்ணியப்படுத்துவாங்க. விருந்துக்கு கூப்பிட்டு கொச்சப்படுத்தாம, மேலும் இந்த விருந்தை கூட இவங்க என்ன நினைப்பாங்க, அல்லாஹ்விற்காக நாம செய்யக்கூடிய இந்த செயல் நிச்சயமாக இதற்கும் அல்லாஹ் கிட்ட நாம என்ன செய்வோம், மறுமை நாளில கூலியை பெறக்கூடிய நிலைமையில இருப்போம். ஆகையால நிச்சயமாக வரக்கூடிய அனைத்து விருந்தாளிகளையும் கண்ணியப்படுத்த வேண்டும். இது ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி தராங்க. யார் அல்லாஹ் மீது ஈமான் வைக்கிறார்களோ அல்லது அல்லாஹ்வுடைய இந்த மறுமை நாள் மீது ஈமான் வைப்பவர்கள் இந்த விருந்தை கூட அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய செயலாக என்ன செய்வாங்க. இதுதான் ஒரு நோக்கமாக இருக்கு. நம்ம உள்ளத்துல வெறும் உணவு தரோம், சாப்பாடு வைக்கிறோம், ஒரு நல்ல அமர்வாக உறவினர்கள் வராங்க, நண்பர்களுக்கு உணவு வாங்கி தரோம், இது மட்டுமே எண்ணம் இருக்கக்கூடாது. மாறாக உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும், நீங்க விருந்து வச்சாலே இதுவும் நான் அல்லாஹ்காக செய்யறேன், இது மறுமை நாளுக்கு நிச்சயமாக அல்லாஹ்விடம் கூலியை பெற்று தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. ஆனா நம்ம என்ன பார்க்கிறோம், நம்மளுடைய சமுதாயத்துல இந்த விருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இரண்டு விஷயங்கள் தான் இருப்பாங்க நோக்கம். ஒன்று, என்னுடைய காசு பணத்தை செலவு பண்ணி எவ்வளோ பெரிய விழாவை நான் இங்கே சிறப்பிக்கிறேன், எவ்வளோ பெரிய விழாவை நான் கண்டக்ட் பண்ணுறேன், எல்லாரும் வந்து பார்த்து ஒரு வாரம் என்னுடைய விழாவை பற்றி என்னுடைய விருந்தை பற்றியே பேசணும். அதாவது இங்கே என்ன வருது, முகஸ்துதி, ரியா வருகிறது. நான் வெளிக்காட்டுவதற்காக மட்டுமே இந்த விருந்தை வைக்கிறேன், இதில் எந்தவித நோக்கமும் இல்லை, எந்தவித நன்மையும் நம்மளால பெற முடியாது. அதே இன்னொரு தரப்பினர்களை பார்த்தா இது மிகவும் சின்ன பிள்ளையான ஒரு செயலாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் விருந்து வைப்பாங்க, எதற்காக தெரியுமா, நீங்களும் அவங்களுக்கு பதிலுக்கு விருந்து வைக்கணும்னு சொல்லி. அவங்களுடைய எண்ணமே எப்படி இருக்கும், இல்லை நிச்சயமாக இந்த மாதிரியான மக்கள் இருக்காங்க, நம்ம பார்க்கிறோம். சில பேருடைய நோக்கமே விருந்து வைப்பது. நீங்க எங்களுடைய வீட்டுக்கு வரீங்கன்னா, நான் விருந்து வைக்கிறேன்னா, ஒரு 100 ரூபாய்க்கு நான் செலவு பண்றேன்னா கண்டிப்பா ஒரு 200 ரூபாய்க்கு வசூல் உங்க வீட்டுல இருந்து நான் பண்ணிடுறோம். இது அவங்களுடைய நோக்கமா இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றணும். இது அனைத்து தவறான நோக்கத்திலிருந்து நாம தவிர்த்து கொள்ளணும். இது இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கங்கள் இல்ல. மாறாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இது ஈமானிய அங்கம். நீங்க விருந்து வைக்கணும்னா இபாதத்தாக வைங்க, நன்மையை தேடி வைங்க. நிச்சயமாக இந்த விருந்துலையும் அல்லாஹ் பரக்கத்து தருவான், மறுமை நாள்லயும் அதற்கான கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக தருவான். இந்த ஒழுக்கத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. இதை போலவே இஸ்லாம் காட்டக்கூடிய மிகவும் அழகிய ஒரு விருந்தினுடைய ஒழுக்கத்தை அப்படி பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இது தெரியாம இயல்பாக நடந்துடும். என்ன அப்படின்னா, இஸ்லாம் கற்றுத் தருகிறது, விருந்தாளிகளை எந்த ஹதீஸ் கண்ணியப்படுத்த சொல்கிறதோ,
எந்த அளவிற்கு அந்த கண்ணியம் இருக்கணும்னா, வரக்கூடிய விருந்தாளிகளை நமக்கு எந்த அளவுக்கு முடியுதோ அவங்கள கம்ஃபர்ட் படுத்தணும். அதாவது நல்ல முறையில பார்த்து கொள்ளணும். வர விருந்தாளிங்க கிட்டேயே மாறாக அவங்க கிட்ட வேலையை வாங்கக்கூடாது. இது நிச்சயமாக நம்ம பார்த்து கொள்ளணும். இது நம்மளுடைய வீட்டுல நடக்கக்கூடிய இயல்பான விஷயம். ஆமா, உறவினர்கள் தான் வராங்க, நண்பர்கள் தான் வராங்க, ஜாலியா இருக்கும், எல்லாமே நல்ல முறையில ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுறோம், உறவு தான் எல்லாமே இருக்கு. ஆனா இருந்தாலுமே ஒழுக்கங்கள்ல ஒரு ஒழுக்கம்னு இருக்கு இல்லையா? அந்த ஒழுக்கத்தை எப்படி பேணணும் சலஃபுமார்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பெரிய பெரிய உலமாக்களாக இருப்பாங்க, தங்களுடைய தர்சல் உட்காரக்கூடிய பெரிய பெரிய உலமாக்களாக இருக்காங்க சலஃபு சாலிஹீன்கள். அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு விருந்து கொடுத்தால் கூட அவர்கள் வீட்டுக்கு வந்து இந்த மேஜையில உட்காரும் பொழுது அந்த அமர்வுல எந்த ஒரு மாணவரையும் அந்த உஸ்தாத், அந்த பெரிய சலஃபு சாலிஹீன், அவரு எந்த ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. அந்த மாணவர்களுக்கு வெட்கமாக இருக்கும், நான் உட்கார்ந்து என்னுடைய உஸ்தாது கையால நான் சாப்பிடணுமா? அவங்க எந்திரிச்சு வேலை செய்ய போவாங்க. ஆனா எந்த சலஃபு சாலிஹினுடைய நீங்க நிகழ்வு எடுத்து பார்த்தாலுமே அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? இல்ல, இது எனக்கான கட்டாய கடமை, இது என்னுடைய அஜரு, இதுல நீங்க பங்கு பெறாதீங்க. இங்க நான் என்னவாக இருக்கேன்? நான் விருந்து கொடுப்பவனாக இருக்கேன். நீங்க நிச்சயமாக உங்களை நல்ல முறையில கண்ணியப்படுத்துவது இது என்னுடைய ஒழுக்கங்களிலே ஒரு ஒழுக்கமாக இருக்கு. எந்த சலஃபை வேணா எடுத்துக்கோங்க, இது நிச்சயமாக நிகழும். ஆனா நாம அறியாமலையோ, நமக்கு உறவினர் தானே அப்படின்னு சொன்னா அவங்களே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க, கொஞ்சம் களைப்பா இருக்கிறாங்களே, சீக்கிரம் வந்து உட்கார்ந்துடலாங்கிற எண்ணத்துல வருவாங்க. ஆனா அவங்க கையிலேயே போய் வெங்காயத்தை கொடுத்து உரின்னு சொல்லிடுவோம், இல்ல வேற ஏதாச்சும் வேலையை கொடுத்து செய்யன்னு சொல்லிடுவோம். அல்லாஹ் அக்பர். இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து நாம தவிர்த்து கொள்ளணும். எந்த அளவுக்கு முடியுதோ இஸ்லாம் கூறுது, நீங்க அவங்கள நல்ல முறையில பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சில பல வேலைன்னா பரவாயில்ல, வரக்கூடியவங்களுக்கு என்ன சாப்பாடு கொண்டுல இருந்து அவங்களே ஆக்கி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகளும் இருக்கு, அல்லாஹ் காப்பாற்றணும். ஆகையால இந்த இந்த ஒழுக்கங்களை நாம எங்க பேணுகிறோமோ அதே நேரத்துல இந்த ஒழுக்கத்தையும் சேர்த்து கொள்ளணும். எந்த அளவுக்கு முடிகிறதோ அவங்கள நல்ல முறையில கண்ணியமும் படுத்தணும், நல்ல முறையில பார்த்து கொள்ளணும். இது இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு ஒழுக்கமாக இருக்கு. இதை போலவே இஸ்லாம் சொல்லக்கூடிய பல ஒழுக்கங்கள்ல இது ஒரு நிலைமையாக இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருந்தாளிகள் அப்படின்னு சொன்னாலே சில பேர் சொல்லி வச்சு வருவாங்க, பல நபர்கள் சொல்லாம கூட வருவாங்க. பல விருந்தாளிகள் வரக்கூடிய நேரமும் சரி, நிலைமையும் சரி, எல்லா நேரத்திலும் நமக்கு சீராகவும் நமக்கு ஒற்றுப்பட்டு போகாது. மாறாக சில நேரங்களில் விருந்தாளி வருவாங்க, அது தவறான நேரமாக இருக்கும், இல்லை நாம அர்ஜென்ட்டா வெளில கிளம்புற நேரமாக இருக்கும், இல்லை நமக்கு உடல்நிலை சரியாகாத அந்த நேரமாக இருக்கும். இந்த மாதிரியான நேரங்கள்ல விருந்தாளிகள் வந்து விட்டா என்ன செய்யணும்? எடுத்த உடனே வெளில போயிருங்க, இல்லை முகத்தை சுடிச்சு காமிச்ச உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், சரி வந்தது தவறான நேரம் அப்படின்னு சொல்லி. ஆனா மார்க் அறிஞர்கள் இங்க நீங்க நல்ல முறையில ஒழுக்கத்தை கற்றுத்தராங்க. நமக்கு சரியான நேரம் இல்லாத அந்த நேரங்கள்ல வந்தாலும் சரி, நமக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்துல வந்தாலும் சரி, நம்மளுடைய அந்த முக சுழிப்போ அல்லது நம்ம படக்கூடிய அந்த கஷ்டமோ சிறு துன்பமோ இது அவங்களுக்கு தெரிவிக்க கூடாது. இது எடுத்தோடனே நம்ம முகத்துல வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க அப்படியே வெளியே போயிடக்கூடாது. மாறாக எந்த அளவிற்கு முடிகிறதோ நாம நம்மளுடைய அந்த ஒழுக்கங்களை கொண்டு அவர்களை நல்ல முறையில பார்த்து கொள்ளணும். எந்திரிச்சு உணவாக்க முடியலையா, அட்லீஸ்ட் ஒரு டீயாச்சு போட்டு கொடுக்கலாம். அவங்களுக்கு தெரிய வந்துடும், சரி வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வீடு, நம்ம வந்த இந்த வீடு வந்து உடல்நிலை சரியாம இருக்காங்க, இல்ல வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க, இது கண்டிப்பாக வரக்கூடிய நபரும் பேணணும். மேலும் உறவினர்கள் யார் உள்ள இருக்காங்களோ, விருந்தாளிகள் விருந்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கும் தெரியணும். அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு நீங்க காமிக்காதீங்க, அவங்கள அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிடாதீங்க, அவங்க கஷ்ட மன துன்பத்தோடு போறதுக்காக. இது இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கமாக இருக்கு. இதை போல மார்க்க அறிஞர்கள் ஒரு நல்ல ஒழுக்கத்தை பற்றி சொல்றாங்க. மேலும் இது பல நபிமார்களுடைய சுன்னத்தாகவும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருந்தாளிகளை எங்க நாம வரவேற்கிறோமோ இந்த விருந்தாளிகளுக்கு வரக்கூடிய முதல் கடமை நாம் என்ன செய்யணும்னா, முதல் விஷயமே அந்த விருந்தாளிக்கு வந்த உடனே ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு தரணும். வருவாங்க, சரி அவங்களுக்கு தெரியும் நமக்கு இன்னைக்கு ஃபுல் டே நம்ம வீட்டில் தான் இருக்க போறாங்கன்னா, பாதி நாள் முடிஞ்சதுக்கு பிறகு டைரக்டா நான் சாப்பாடு தான் வைப்பேன்னா இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும். வரவங்க கடைசியா எப்போ சாப்பிட்டாங்க, டிஃபன் எப்போ சாப்பிட்டாங்கன்னு தெரியாது, வர வழியில அவங்களுக்கு ஏதாச்சும் உணவு தண்ணி கிடைச்சதா இல்லையா அதுவும் தெரியாது. மாறாக நாம பேணக்கூடிய ஒழுக்கங்கள்ல வந்த விருந்தாளிய வெயிட் பண்ணாம, அவர்களுக்கு தாமதப்படுத்தாம, எடுத்த உடனே நம்ம சாப்பாடு கொடுக்கறது மட்டும் இல்லை, மாறாக ஸ்நாக்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் தண்ணீர் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை முதல்ல கொண்டு வந்து வச்சிடணும், அவங்கள தாமதப்படுத்தாம. இது எங்கிருந்து நம்ம கத்துக்கலாம்னா,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து கத்துக்கலாம். எத்தனை முறை படிச்சிருப்போம், இந்த முறை இந்த ஆயத்தை ஓதியிருப்போம். ஃபராக இலா அஹ்லிஹி ஃபஜாஅ பியஜ்லின் சமீன். சுப்ஹானல்லாஹ். நாமளாச்சு வந்த விருந்தாளி யாரு எவரு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் சலாம்னே சொல்லுவோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாருங்க, இது பல நபிமார்களுடைய சுன்னத்தாக இருக்கு, வழிமுறை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்தது யாரு? மலக்குமார்கள். வந்தது மலக்குமார்கள். ஆனால் அவர்கள் மனித ரூபத்துல வந்த ஒரே ஒரு காரணத்திற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாருங்கள் என்று வரவேற்றார்கள், அவ்வளவுதான். அதற்கு பிறகு யாரு எங்கிருந்து வந்தீங்க எதுவுமே இல்லை. ஃபராக இலா அஹ்லிஹி, உடனே ஓடி போனாங்க வீட்டிற்கு. வீட்டுல இருந்து நல்லபடியாக ஒரு மாட்டு இறைச்சியை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டாங்க. அவங்க யாரு எங்க இருந்து வந்தாங்க எதுவுமே இல்லை. எந்த அளவிற்குன்னா அதை வச்சுட்டு மலக்குமார்கள் சாப்பிடக்கூடியவங்க இல்லை, மலக்குமார்களுக்கு தேவையும் இல்லை. அவங்க அந்த அந்த சாப்பாடை பார்க்கவும் இல்லை, கிட்டவும் போகலைன்னா அவங்களுடைய உள்ளத்துல பயம் ஏற்பட்டுருச்சு. எங்க என்னுடைய விருந்துல ஒரு குறைவு ஏற்பட்டுருச்சோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட மிகவும் பெரிய ஒரு நன்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமல் இது. இந்த அமல்ல நான் வந்து விருந்தாளிகளை சரியா கவனிக்கலையோ என்கிற ஒரு உள்ளச்சத்துல ஏற்பட்டாங்க, முழுகிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த அளவிற்கு வந்தவங்களை தாமதப்படுத்தாம நம்மளுடைய நபிமார்களும் பார்த்து கொண்டாங்க. இங்கிருந்து இந்த சுன்னத்தை, இந்த வழிமுறையை நாம கற்றுக்கொள்ளலாம். வருபவர்கள் ஒரு முழு நாளைக்கு கூட நம்ம கிட்ட இருக்காங்க தெரிந்தாலுமே வந்த உடனே சாப்பிடுவதற்கு அல்லது குடிப்பதற்கு ஏதாச்சும் நிச்சயமாக கொடுங்க. இது நல்ல ஒழுக்கங்கள் ஒரு ஒழுக்கமா இருக்கு. இதே போலவே இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒழுக்கம், விருந்து கொடுப்பதனுடைய ஒழுக்கங்கள்ல ஒண்ணு, நாம பொதுவாக இது செய்வதில்லை, இருந்தாலுமே நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளுடைய நெருங்கிய சொந்தக்காரர்கள் வந்தாலுமே சாப்பாடு பரிமாறுகிறோம், சாப்பாடு எல்லாமே வச்சுட்டோம், இந்த மேசையில எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். விருந்தாளி சாப்பிடுவதற்கு முன்பாக நாம போட்டுக்கொண்டு சாப்பிடக்கூடாது. இன்னும் விருந்தாளி சாப்பிடல, அவங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய உள்ளத்துலயும் ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஏன்னா வீட்டுல இருக்கவங்க தான் அதை போட்டு கொடுக்கணும், பரிமாறணும், இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்கும். இதெல்லாம் கருதி இதெல்லாம் விட்டுட்டு, சரி வந்தவங்க நமக்கு யாரு தெரிஞ்சவங்க தானே, அவங்களே போட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லி எடுத்தோடனே நாம போட்டுக்கிட்டு சாப்பிடக்கூடாது. இது நிச்சயமாக ஒழுக்கத்தை மீறிய செயலாக இருக்கு. எந்த அளவிற்குனா சஹாபாக்களை பார்க்கலாம், வீட்டுல பொருள் இருக்கா இல்லையான்னா தெரியாது, உணவு இருக்கா இல்லையான்னா தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு முறை ஒரு நபர் வந்து சொல்லுகிறாங்க, எனக்கு பசி இருக்கு, பல நாட்களாக சாப்பிடலையா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் அவர்கள் எந்திரிச்சு சஹாபாக்களை உன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொல்றாங்க, இன்றைய இரவு இவருக்கு யார் உணவு அளிப்பார்? கேட்ட உடனே ஒரு சஹாபி எந்திரிக்கிறாங்க, அவர் வீட்டுல உணவு இருக்கா, அவருக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கா இல்லையா எதுவுமே தெரியல, அழைத்துட்டு போய் அவங்களுடைய வீட்டுல உட்கார வச்சிடறாங்க. எந்த அளவிற்குனா அவங்களுடைய மனைவி சொல்றாங்க, இது நமக்கு மட்டும்தான் இருக்கு, நமக்குன்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் மட்டும்தான் இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா அந்த சஹாபியை பாருங்க, சுப்ஹானல்லாஹ், விருந்தளிக்கக்கூடிய அந்த செயல் எந்த முகத்துல சிறப்பம்சம் இருக்குன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, குழந்தைகளை தூங்க வச்சுட்டு அவங்க சாப்பிடாம வந்த விருந்தாளிக்கு உடனடியாக கொடுக்குறாங்க. எந்த வித தாமதமும் இன்றி வந்த விருந்தாளிக்கு உடனடியாக தராங்க. இது எல்லாருக்கும் தெரிய வருது. காலையில அவங்களுக்காக வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குறான். இவர்கள் யார்? சஹாபாக்கள். மற்றவர்களுக்காக தன்னுடைய நஃப்ஸ், தன்னுடைய உயிரை விட மற்றவர்களை நேசிப்பவர்களாக இருக்காங்க. அந்த அளவிற்கு சஹாபாக்களுக்கு தெரியும் விருந்தளிக்கக்கூடிய அருமை என்ன, சிறப்பம்சம் என்ன என்று. ஆகையால நாம உட்காரும் பொழுது ஒழுக்கத்தை நாம பேணணும். வந்த விருந்தாளிகளுக்கு முதல்ல நாம பரிமாறணும், அதுக்கப்புறம் நாம சாப்பிட உட்காரணும். நம்ம இயல்பாக செய்யக்கூடிய ஒரு ஒழுக்கம் தான். இதே போல இறுதியாக இதை ஒரு ஒழுக்கம்னு சொல்லுங்க. இதை நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தவறான செயல், இதை நாம திருத்தி கொள்ளணும். நம்மளுடைய திருமண நிகழ்ச்சியில விருந்தளிக்கும் பொழுது இந்த செயலை நாம திருத்தி கொள்ளணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக திருமணத்துல இருக்கக்கூடிய விருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவிற்காக மிக மெயின் பார்ட் இருக்கு. சாப்பிடுவதற்காக பல நபர்கள் நம்ம வர்றது எல்லாமே அதுக்காக தான். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, நாம பார்க்கலாம், நம்மளுடைய இங்க சென்னை சுற்றுவட்டாரத்திலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, சாப்பிட்றதுக்காக டேபிள் போட்டிருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த நபருக்கு பின்னாடி அங்க லைன் நின்றும். அல்லாஹ் அக்பர். இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கிறவருக்கு அவருக்கு எந்திரிச்சு வழி விடணுமா, இல்ல நான் சீக்கிரம் சாப்பிடணுமா, இல்ல என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாம கன்ஃபியூஷன்ல அவர் என்ன சாப்பிட்டாரு கூட மறந்துடுவார். அந்த அளவிற்கு பின்னாடில இருந்து ப்ரெஷர் இருக்கும். அவ்வளவு மக்கள் நிற்பாங்க. இது நிச்சயமாக ஒழுக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. ஆனா நம்ம இயல்பாக செஞ்சுட்டு இருக்கோம் இத்தனை வருஷமாக. இங்க உலமாக்கள் என்ன செய்யறாங்க, நல்ல முறையில சொல்றாங்க, இந்த இடத்துல கூட இருவருக்குமே ப்ரெஷர் இருக்கும். சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க என்ன செய்வாரு,
இவர் இன்னும் என்ன நினைச்சிருக்காரோ என்னை பத்தி மனசுல, ஒரு ஃப்ரீயா சாப்பிட முடியல, நிக்கிறவரு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, எவ்வளவுதான் இவர் சாப்பிடுவான், எந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான், இவர் எல்லாமே இவர் தான் சாப்பிடுவார் போலேன்னு சொல்லி இவருடைய மனசுல இங்க ஒரு பாதை ஓடிட்டு இருக்கும், அவருடைய மனசுல சாப்பிடறதை விட்டு எல்லா விஷயங்களும் ஓடிட்டு இருக்கும். ஆகையால ஒரு நிச்சயமாக மார்க் அறிஞர்கள் இந்த திருமண நிகழ்வுல இந்த விஷயத்தை தவிர்த்துக்க சொல்லி சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னா, நீங்க ஹைதராபாத் அந்த கல்ச்சரை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய யார் விருந்த கூப்பிடுறோமோ அந்த பெண் வீட்டாரோ ஆண் வீட்டார்களோ நின்று என்ன செய்வாங்க, இந்த சாப்பிடக்கூடிய இடத்துல ஃபர்ஸ்ட் டேபிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதற்கு பிறகு எல்லா விருந்தாளிகளையும் அழைப்பாங்க. டேபிள் ஃபுல்லா இருந்துச்சுன்னா அங்க நிக்க விடாம மரியாதையாக போய் என்ன செய்யுங்க, உங்களுடைய உட்காரக்கூடிய நாட்காலியில் உட்காருங்க, ஃப்ரீயா இருங்க, பேசுங்க, என்ன செய்யுங்க. திரும்ப இந்த இடம் காலியானதற்கு பிறகு சாப்பாடு எல்லாம் வச்சதற்கு பிறகு திரும்ப அவங்களை அழைத்து இதை நல்ல முறையில கண்ணியப்படுத்தி உட்கார வைப்பாங்க. இதை நாம நிச்சயமாக நம்மளுடைய திருமணத்திலையும் பின்பற்றணும். எந்த ஒரு இடையூறும் இன்றி வந்த விருந்தாளிகளை இதுல ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஒழுக்கம் இங்கேயும் நாம என்ன செய்யணும், பேணணும். நம்மளுடைய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தணும். அது நாமளா இருந்தாலுமே சரி, பின்னாடி போய் நின்றுக்கிட்டு ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காம நாமளும் சரி மற்றவர்களுக்கும் சரி, இது நம்மளுடைய திருமணங்கள்ல நிச்சயமாக பின்பற்றக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு ஒழுக்கமாக இருக்கு. ஆகையால இது உணவு உண்ணக்கூடிய விருந்தாளிகளுக்கு செய்யக்கூடிய நல்ல ஒழுக்கங்கள்ல சில ஒழுக்கங்களை உங்களுக்கு முன்னாடி வச்சேன். இதை போலவே வரக்கூடிய விருந்தாளிகள் எப்படி இருக்க வேண்டும், விருந்தாளிகளுடைய ஒழுக்கம் என்ன, யார் விருந்துக்கு வராங்களோ அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வரக்கூடியவர்களின் மீது பேணக்கூடிய ஒழுக்கங்கள் என்ன, இன்ஷா அல்லாஹ் இதையும் நாம நிச்சயமாக பார்ப்போம். ஆகையால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அதான் நாம விருந்தாளியா போனோம், விருந்து எப்படி கொடுக்கணும் அதை கேட்டுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒழுக்கத்தை பேணணும். இதே போல நாம விருந்தாளியா போனா அங்கேயும் செய்யக்கூடிய ஒழுக்கங்கள் இருக்கு இல்லையா, அது இன்ஷா அல்லாஹ் நாளை அமர்விலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கேட்பதன் மீது அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தோரின் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.